தாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட குறை நிறைகளை நிறைவேற்றினாரா என்பதை ஆணையாளர் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்துடைய நோக்கம். 5 மாதங்களாக இந்த மாநகராட்சி கூட்டம் நடக்கவில்லை. இதையெல்லாம் கண்டித்தும் 69 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவரை கூட திமுக இன்னைக்கு மேயராக 5 மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவராக நிலைக்குழு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை கண்டித்து இதனால் மண்டல கூட்டங்களும் நடைபெறவில்லை. ஒவ்வொரு மண்டலத்திலும் நடைபெறுகிற கூட்டத்திலே அந்த மண்டலத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதி குறை நிறைகளை திட்டங்களை சொல்லி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த கூட்டம் அமையும். அதுவும் நிறைவேற்றப்படாததை கண்டித்து ஒரு மாபெரும் கூட்டத்தை மதுரை மாநகர் மாவட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டமும் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகமும் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை நிர்வாகிகளும் தொண்டர்களும் குறிப்பாக பொதுமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். எனவே அது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு நடக்குது. சொல்லுங்க, வேற என்னங்க? எங்களை பார்த்தா கூட்டணி கட்சி தலைவராக தெரியலையா? இங்க இருக்கிற இங்க இருக்கிறவங்க நாங்களே நீங்களே போதுன்ட்டாங்க, எங்களை போதுன்ட்டாங்க. நீங்க தான்ப்பா மதிக்க மாட்டேன்றீங்க. எங்க தலைமையில மதிக்கிறாங்க. எங்க தலைமையில எங்களவே நடத்த சொல்லிட்டாங்க. எங்க நிர்வாகிகள இங்க இருக்கிற மாரி சக்கரவர்த்தி இருக்கார், இங்கிட்டு பாருங்க, நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் இங்க ஐயா டேவிட் கொஞ்சம் இடம் கொடுங்களேன். டேவிட் வந்துட்டாரு. ஐயா இங்கிட்டு வாங்க டேவிட், இங்கிட்டு வாங்க. ஐயா அட்டண்டன்ஸ் இல்லாம போயிரும் தலைவரே. அவங்க இல்லைன்னு இங்க போடுங்க. ஒரு சேர் எடுங்க. ஈஸ்வரா ஒரு சேரை கூட. வணக்கம் தலைவரே. வாங்க செல்லப்பாணி, 2 மாவட்ட செயலாளர் வந்துட்டீங்க. திரைப்பட நடிகர் ராஜலையம், உங்களை வச்சே காமிச்சு நாங்க ஓட்டு வாங்கிடலாம். சரி, 20 லட்சம் பேர் கூட சொல்லலாம் தம்பி. சொல்றது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா அங்க இருக்கணுமே, மக்கள் கேட்கணுமே. அவங்க 50,000 பேர் ஒன்னா கூட லட்சக்கணக்கில்னு சொல்லுவாங்க. திமுக எப்பவுமே சொல்லக்கூடியது. அந்த மாநாட்டில் என்னத்தை தீர்மானம் என்ன நிறைவேற்ற போறாங்க? 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யல. சொல்லிடலாம்ல, நானு சொல்லிடலாம்ல, எதுவுமே செய்யல. விடியல் தருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு விடியாத ஆட்சியை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. தேர்தல் வருகிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்து வைத்திருக்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு மக்களை கூட்டுகிறார்கள். இதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா இடத்துக்கும் பேருந்து. இப்ப இந்த ஓபிஎஸ் அதான் இப்ப ஓபிஎஸ் எங்கிலிருந்து போனார் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எப்பா பன்னீர்செல்வம் ஞாபகம் இருக்கா? மோடி முன்னாள் முதலமைச்சர், அவர் சேர்க்கிற கூட்டம் நடந்துச்சு. 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னாங்க. அங்க பார்த்தா வெறும் காலிச்சேரு. நீங்க தான் எடுத்து படம் பிடிச்சு வேற போட்டிருக்கீங்க. அதுக்கு அரசு பேருந்து தான். ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா ஏதாவது சாப்பிட்றது பிரியாணி அதெல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இப்ப அதுக்கே இப்படி செஞ்சிருக்காங்கன்னா மாநாட்டுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அதிகமா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க? சரி, வேற மாநகராட்சியை பத்தி கேளுங்கப்பா. மதுரை மாநகராட்சியை பத்தி இந்த கூட்டத்தை எப்படி இது பண்ண போறீங்க? ஏங்க நடக்கிற கூட்டம் நோக்கம் நீங்க அதை சிதைக்கிறீங்க.
நான் கேட்கறது மதுரை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடை நீ ஆதரிக்கிறீங்களா? நீதியரசர் மாண்பு உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர்கிட்ட நாங்க முறையிட்டோம். இங்க மாநகராட்சி நிர்வாகமே சரியில்லை, மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்காரு, அந்த மேயர் ரிசைன் பண்ணல, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதை கண்டறியணும்னு சொன்னோம். நீதியரசரே அதை தெரிந்து கொண்டு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைத்தாங்க. குழு அமைத்து மதுரையில் இருக்கிற ஏறத்தாழ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள், குறிப்பாக 4 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள்லாம் இருக்கிறது. அந்த கட்டடங்களுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இருக்கிற வரியை காம்ப்ளெக்ஸுக்கும் வணிக வளாகத்துக்கும், அதே வீட்டுக்குரிய வரியை திருமண மண்டபங்களுக்கு போட்டு இடையில வர அந்த வித்தியாசமான தொகையை அதிகாரிகளும் மண்டல தலைவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் தானே குற்றச்சாட்டு. எனவே நீதியரசர் அதை ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு குழு அமைத்தார். உடனே அவர் அமைக்கல, அப்புறம் அமைத்த பிறகு அப்புறம் தான் அந்த கைது நடவடிக்கைலாம் நடந்தது. 40 மாநகராட்சி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க, ஒரு நிலைக்குழு தலைவர் கைது செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. புயல் வேகத்தில் அந்த குழு தென்மண்டல ஐஜி தலைமையில் இருக்க குழு விசாரிக்க ஆரம்பித்தது. விசாரணையில் ஒரே வாரத்தில் 28 கோடி ரூபாய் கண்டறிந்தாங்க. ஒரு வாரத்தில் அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தியிருந்தா உறுதியாக மதுரை மாநகராட்சிக்கு 400 கோடிக்கு மேல் வருவாய் கிடைத்திருக்கும். அதை இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அரசும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வெட்ட வெளிச்சமாயிரும், மக்கள் மத்தியில் தேர்தல் நேரமாக இருப்பதனால் நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்ல அடிப்படையில் அதை மூடி மறைக்கிற வகையில் அப்படியே போட்டுட்டாங்க. முதலமைச்சரை பல தடவை இங்கே வந்துட்டார் மதுரைக்கு. வந்தவருக்கு நான் ஏற்கனவே ஊடகம் மூலமாக வேண்டுகோள் வைத்தேன். நிறைய பிரச்சனைகளுக்கு சாக்கடைகள், தெருவில் சாக்கடைகள் ஓடுகிறது, குடிநீர் பைப்பெல்லாம் உடைஞ்சு போகுது, மக்கள் நடமாட முடியல, தெரு சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கு என்றெல்லாம் சொன்னான். எனவே உடனடியாக முதல்வர் இதில் கவனம் செலுத்தி எதோ ஆய்வு பண்றார், இதையும் ஆய்வு பண்ணணும்னு சொன்னான். ஆனா நடக்கவே இல்லை. அந்த பாலம்லாம் நாங்க கொண்டு வந்தது, எங்க காலத்தில் போடப்பட்டது. நாங்க எல்லாமே எடுத்து வச்சிருந்தோம், நிச்சயம்லாம் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது இவங்க தான் அதை முதல்ல தொடங்கினாங்க. அது கூட இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சு. 2 பிரிச்சு சொல்லுவாங்க. இவங்க காலத்தில் மதுரைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? எங்க காலத்தில் எடப்பாடியார் மட்டும் 4 ஆண்டுகள்ல 8000 கோடி கொடுத்தார். மதுரையினுடைய எத்தனை அடையாளங்களும் எங்க காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான். எனவே இந்த மாநகராட்சிக்கு ஏதாச்சும் அவங்க செஞ்சாங்களா என்பதை அதையெல்லாம் நீங்க தான் கேட்கணும். அதை கேளுங்க நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. அதான் பணியில் முடியல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 24 மணி நேரமும் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு அது குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு 24 மணி நேரம் வீடுகளுக்கு கிடைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் கிடைக்கணும். இதுக்காகத்தான் 39 மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டு மொத்தம் ஏற்கனவே இருந்த 42 மேல்நிலை தொட்டி மூலமாக 82 மேல்நிலை தொட்டி மூலமாக மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி குடிநீர் கொடுக்கிற திட்டம். இன்னைக்கு 20 லட்சம் மக்கள் பெருக்க இருந்தாலும், இன்னும் 40-50 லட்சம் மக்கள் பெருக்க ஏற்பட்டாலும் இந்த குடிநீர் பிரச்சனையே இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 2023 முடிக்க வேண்டிய திட்டத்தை இன்னைக்கு ஆமை வேகத்தில் நடத்தி முறையாக அந்த அதிகாரிகள் போடுற பைப்பை தரமில்லாத பைப்பை போட்டதுனால தெருவில் அந்த பிரஷர் தாங்காம தண்ணி ஓவர் டேங்க்ல இருந்து வர்ற மேல்நிலை தொட்டியிலிருந்து வர்ற தண்ணி பிரஷர் தாங்காம வெடித்து ஆறாக ஓடுவதையெல்லாம் நான் உங்க டிவிலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா இடங்களையும் இருக்கு. இதெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தோம், ஒண்ணுமே செய்யல. எங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணி கூட இன்னும் நிறைவேறாம இருக்கு. இன்னைக்கு வடக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து வண்டியூர் வரைக்கும்
இன்னைக்கு வரைக்கும் எந்த பணியும் நடக்கலை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆய்வு செய்யணுன்றதா எங்களுடைய கோரிக்கை. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய நோக்கம் இல்ல. இந்த மாநகராட்சி ஒட்டி எதுவும் கேட்கறீங்களா? அப்புறம் தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்ல. வேற எதுவும் கேட்கறீங்களா? மாநகராட்சி பத்தியும் கேட்கறீங்களா? நீங்க மாநகராட்சியை பத்தியே கேட்க மாட்டீங்க. அதனால நீங்க போங்க. ஒன்னும் கேட்கவே மாட்டேன்றீங்க. ஏன் இவ்வளவு ஊழல் நடக்குது? நீங்க தான் அந்த குண்டு மொழியில போறீங்க. ஒரு ஊடக நண்பர் செத்து போயிட்டாரு, இறந்தும் போயிட்டார் விபத்துல, மழை வெள்ளத்துல. அவர் போய் படம் பிடிக்க போனவர் அந்த பள்ளத்துல வந்து இறந்து போயிட்டார் மதுரையில. அது கூட ஒரு இது கிடையாது. ஆக மதுரையில மிக மோசமாக இருக்கு. வெயில் காலம் வர வந்துருச்சு. எனவே தண்ணி பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை வேற வருது. வைகை டேம்ல வர தண்ணி குறைவாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் முறையாக உடனடியாக மேயர், மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர்லாம் எடுக்கணும். இந்த கூட்டம் நடக்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி வாங்க, வேற ஒன்றும் நீங்களும் கேட்கறத நாங்களும் சொல்ல போறோம். எங்களுக்கு வந்து மாநகராட்சி என்னன்னா இதுதானே. என்ன தம்பி சொல்லு தலைவரே, வேற எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் சொல்றீங்களா? சரி வாங்க கார்த்திக், வாங்க வாங்க.